இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டிற்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல ஆண்டிற்கு ஒரு முறை அப்படி சொல்கிறாங்கல்ல, நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்க்கான நம்ம ஃபார்மஸ் தெரியும். அதை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சிக்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது என்னென்னா இங்கே அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்க்கான ஃபார்மஸ் என்னது? P/100 இங்கே ஹோல் ஸ்கொயர் வரும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல ஆறு வரத்தில் வந்து என்னென்னா பை 2 நம்ம போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஏன்னா இங்கே அரையாண்டிற்கு ஒரு முறை சொல்கிறதுனால நம்ம அங்கே பை 2 போட்டு சால்வ் பண்ணிடலாம், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போது இங்கே P வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு 1200 ரூபாய் கிடச்சிருக்கு. ஆறு வந்து பார்த்தோன்னா 10%. அப்போது 10 நம்ம 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 5 வரும். அப்போ 5 வந்து 2 முறை எழுதணும், ஏன்னா பவர் வந்து இங்கே 2 இருக்கிறதுனால அது எழுதணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்குது. 100 வந்து 2 முறை எழுதுனா ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது ஒரு முறை, இது 20 முறை. திரும்ப கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 4 முறை, இது ஒரு முறை, இது 3 முறை. அப்போ ஆக மொத்தம் நம்மளுக்கு கடைசி என்ன கிடைக்குது? ஸோ வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு, அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஸோ 3 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் வந்து எவ்வளோனா 3 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி பார்த்தா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷின் நடத்தியிருக்கேன். அதில் ஒரு கொஷின் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். மீதி 9 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.